It is my singular privilege and honor to invite Honorable Vice President of India, Shri C.P. Radhakrishnan ji, to kindly address the gathering. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய், அனுதினமும் நாம் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, in the book release function on renowned Tamil scholars, heritage, architecture and culture in Uparashtrapati Bhavan, the dignitaries who are sharing the dais with me, our Honorable Minister of Railways, Electronics and Information Technology and Information and Broadcasting, Sriman Ashwini Vaishnavji, Honorable Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, திரு முருகன் அவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே எழுத்தாளர்களாக வருகை புரிந்து இந்த இனிய விழாவிற்கு உயிரோட்டத்தை தந்து புத்தகங்களை எழுதியிருக்கின்ற அருமை அறிஞர் பெருமக்கள் முனைவர் ராமன் அவர்களே, முனைவர் சித்தார்த்தன் அவர்களே, முனைவர் சுப்புலட்சுமி அவர்களே, முனைவர் சுயம்பு அவர்களே, திரு மணியம் செல்வன் அவர்களே, தங்கள் எழுத்துக்களின் மூலமாக இந்த புத்தகங்களுக்கு தந்து தமிழுக்கு மெருகூட்டி இருக்கின்ற பேராசிரியர் கே ராஜன் அவர்களே, பூங்குன்றன் அவர்களே, முனைவர் வேதாச்சலம் அவர்களே, முனைவர் ஞானசுந்தரம் அவர்களே, திரு எம் மோகன் அவர்களே, முனைவர் பி குப்புசாமி அவர்களே, முனைவர் ஜி சசிகலா அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அன்பு கலந்த வணக்கத்தை உருத்தாக்குகிறேன். வள்ளுவன் அழகாக கூறியதைப் போல, உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று உவப்ப தலைகூடி இங்கே நிறைந்திருக்கும் கற்றறிந்தோர் அவையில் தமிழகத்தினுடைய தொன்மை, பாரம்பரியம், வழிபாட்டு முறைகள், கட்டிடக்கலை, இலக்கியம், அறிவியல் சிந்தனை, இசை என நம் கலாச்சார பண்பாட்டு பெருமைகளை போற்றும் அற்புதமான நூல்களை வெளியிட்டதில் நான் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இவ்வளவு அழகிய நூல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர்கள் அஸ்வினிஜி அவர்களுக்கும் முருகன்ஜி அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதலும் நன்றியும் உறுத்தாக்கின்ற வகையில் நீங்கள் ஒரு பெரிய கையொலியை எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறார். எந்த ஒரு நல்ல செயலுமே போற்றப்படுகின்ற பொழுதுதான் அந்த நல்ல செயல்கள் அதிகரிக்கும். அந்த நல்ல செயல்களும் நல்லவையும் போற்றப்படுகிறது சமுதாயமாக எந்த சமுதாயம் இருக்கிறதோ அந்த சமுதாயம்தான் நல்லொழுக்கம் மிக்க சமுதாயமாக, நல் சிந்தனையுள்ள சமுதாயமாக, எல்லோருக்குமான சமுதாயமாக மாறும். அதனால் சிறு துளியாக இருந்தாலும் அது நல்லது என்று சொன்னால் அதை போற்றுகின்ற மனோபக்குவத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நூல்களின் தலைப்புகளே இதன் பெருமைகளை பறைசாற்றுகின்றன. ஸ்ரீராமர் வழிபட்ட திருத்தலம் வட இந்தியா முதல் தென்னிந்தியா வரை ஆன்மீக ஒருமைப்பாட்டை இணைக்கும் புனித தலமான ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு நூல். நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் இந்தியா ஒருபோதும் ஒன்றாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டிலே இது வழக்கமாக ஒன்று சொல்வார்கள். இந்தியா ஒருபோதும் ஒரு அரசியல் நாடாக இருந்ததில்லை. ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவை உருவாக்கினார்கள். ஆனால் ஒன்றை சொல்ல மறந்து விடுவார்கள். ஏனென்றால் அதுக்கு அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. தமிழ்நாடு கூட என்றைக்கும் ஒரே அரசியல் நாடாக இருந்ததில்லை. அது சேர நாடு என்றும், சோழ நாடு என்றும், பாண்டிய நாடு என்றும், தொண்டை நாடு என்றும்,
சேர நாட்டிலே கூட கொங்கு நாடு என்றும், ஏன் அந்த கொங்கு நாடு கூட ஒரே நாடாக இருந்ததில்லை, அது 24 நாடுகளாகத்தான் இருந்திருக்கிறது. இதை யாரும் சொல்வதில்லை. அரசியல் ரீதியாக ஒரே நாடாக நாம் இல்லாவிட்டாலும் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நாம் ஒரே நாடாகத்தான் இருந்திருக்கிறோம். யார் வந்தார்கள், யார் படையெடுத்தார்கள், யார் சொன்னார்கள்? ராமபிரானுடைய கதை குக்கிராமம் வரை இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. தமிழகத்தினுடைய அனைத்து கிராமங்களிலும் ராம வழிபாடு இருக்கிறது. ஆக நாம் கலாச்சார ரீதியாக என்றைக்கும் ஒரு நாடாகத்தான் இருந்திருக்கிறோம். அதே போல ராமானுஜர், நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் ஏதோ ஜாதிக்கு எதிராக பேசுவது இப்பொழுதுதான் இந்த மண்ணிலே தோன்றி இருக்கிறது. மனிதனை மனிதன் பிறப்பால் தாழ்ந்தவனாக நடத்தக்கூடாது என்பதை தமிழ் மண்ணிலே முதல் முறையாக ஓங்கி ஒலித்த ஒரு குரல் உண்டு என்று சொன்னால் அது ராமானுஜர். நம்மள கூட பல பேர்த்துக்கு தெரிவதில்லை. இதுதான் அதனுடைய விசித்திரம். ஏதோ காலம் காலமாக இருந்ததையெல்லாம் யாருமே தட்டி கேட்கவில்லை என்பதைப் போலவும், நாம் இப்பொழுதுதான் பல பேர் புறப்பட்டு இருக்கிறார்கள் என்பதைப் போலவும் நம்மளுடைய சிந்தனைக்குள்ளேயே ஒரு ஓட்டத்தை உருவாக்குகின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. ராமானுஜர் தான் தெல்ல தெளிவாக சொன்னார். அவர் மேலக்கோட்டையிலே நாராயணனுக்கு ஒரு கோயிலை அமைக்கிறார். கோயிலை அமைத்தவுடன் கோயில் வேலை செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் சேர்ந்து போவோம் என்று ராமானுஜர் சொன்னபோது இல்லை, நாங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். உடனே ராமானுஜர் சொல்கிறார், இறைவனுடைய படைப்பில் பேதமில்லை, இந்த கோயிலை உருவாக்கிய நீ உள்ளே வரக்கூடாது என்று சொன்னால் நானும் உள்ளே போவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்கிறார். பிறகு எல்லோரையும் அழைத்து கொண்டுதான் அந்த தான் கட்டி முடித்த அந்த மேலக்கோட்டை கோயிலுக்குள்ளாக ராமானுஜர் எல்லோரையும் அழைத்து செல்கிறார். இதை நான் இங்கே ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், இது போன்ற மகத்தான ஞானிகள் நம் மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய ஐபி அமைச்சகம் ராமானுஜர் பற்றிய நூலையும் கொண்டு வருவதற்கு எல்லோரோடும் இணைந்து பணியாற்றி இருக்கிறது. தமிழனுடைய வீர மரபை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னம் நடுக்கலை பற்றிய நூலும் இந்த நூலிலே அமைந்திருக்கிறது. மக்களின் நம்பிக்கைகள், ஆன்மீகம், சமூக ஒற்றுமை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் தமிழக நாட்டார் தெய்வங்கள் பற்றிய நூலும் இதிலே அமைந்திருக்கிறது. புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றிய நூலும் அத்தியாவசியம்தானே. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நமதாக்கிக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் சமூகமோ இந்திய சமூகமோ ஒருபோதும் எதிரானதல்ல. அந்த வகையில் இன்றைக்கு பாரம்பரிய ஞானத்துடன் நவீன அறிவியலும் இணைக்கின்ற முகமாக புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்ற நூலும் இதிலே இடம்பெற்றிருக்கிறது. கட்டிடக்கலை, கணிதம், சிற்பம், சாஸ்திர அறிவு ஆகியவற்றின் உச்சமான பாரதத்தின் கலை சிகரங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நான் ஒரு முறை சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தேன். அந்த சுவிட்சர்லாந்திலே சுற்றுலாவாக அழைத்து செல்வதற்கென்று எல்லா நாடுகளையும் இருப்பதைப் போல அந்த நாட்டிலும் ஒரு ஏஜென்சி இருந்தது. அதிலே நாங்கள் சென்றோம். அப்பொழுது அதில் போகிற பொழுது ஒரு கல்லை பற்றி மிக பிரமாதமாக சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த கைடு. ஏதோ நம்ம பார்ப்ப போது அரியதான ஒரு பெரிய பாரம்பரியமிக்க கல்லை பார்ப்பதை போல அவர் சொன்னார். போய் பார்த்த பின்புதான் தெரிகிறது அது ஒன்றுமில்லை, ஒரு பாறைக்கல். அங்கே 400 ஆண்டுகளாக அதே இடத்துல இருக்கிறது. அதை அவ்வளவு பெருமையாக சொன்னார். அந்த பாறாங்கல்லை பற்றி அவ்வளவு பெருமையாக சொன்னால் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலையும் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய பெருமைகளை சொல்வது என்று சொன்னால் ஒரு ஆண்டே கூட போதாது. அதை பற்றியும் நூல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. தமிழின் இலக்கிய செறிவு, தத்துவ ஆழம், சமூக சிந்தனை ஆகியவற்றின் அடையாளம் மணிமேகலை அண்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றிய நூல்களும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று சொன்னாலே ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தை என்பதைப் போல பல பேரும் சொல்கிறார்கள்.
இந்த தாய் திருநாட்டை வணங்காமல் நமக்கு எப்படி ஒழுக்கம் வரும், நமக்கு எப்படி தேசபக்தி வரும், நமக்கு எப்படி சமூக பொறுப்புணர்வு வரும்? அந்த வந்தே மாதரம் மூலம் தேசப்பட்டை வைத்த நவபாரத சிற்பிகள் பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பற்றிய நூலும் இன்றைக்கு இதில் இருப்பது பெருமையிலும் பெருமை. இந்த நூல்கள் நம் மண்ணின் பெருமைகளை போற்றும் நூல்கள். தமிழின் ஆன்மாவையும் பாரம்பரியத்தையும் அறிவியல் சிந்தனையும் கலை மரபையும் சமுதாய பார்வையையும் வெளிப்படுத்துகின்ற நூல்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அருமை பெரியவர்களே, நான் நேற்றைய தினம் கேரளாவிலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த போது தீபிகா என்கின்ற ஒரு கிறிஸ்துவ மத பத்திரிகை என்னை சந்தித்தார்கள். 139 ஆண்டு காலமாக அந்த பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். நான் ஒன்றைத்தான் சொன்னேன். இப்பொழுது படிப்பவர்களை காட்டிலும் பார்ப்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். எல்லோரும் சோசியல் மீடியாவை வைத்துக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். படிப்பது என்பது குறைவாகவும் பார்ப்பது என்பது அதிகமாகவும் இருக்கிறது. யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தங்கள் மொழியின் மீது ஒரு ஆளுமை வரும். இன்றைக்கு இத்தனை எழுத்தாளர்கள் இவ்வளவு அற்புதமான பொக்கிஷங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழை படித்தார்கள், அதன் மூலமாக ஆளுமை கொண்டார்கள். அதனால் தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் சாத்தியமாகியிருக்கிறது. இவர்களும் நம்மை போலவே, எல்லோரைப் போலவே, குறிப்பாக இன்றைய இளைஞர்களைப் போல எல்லோரும் சோசியல் மீடியாவை மட்டும் பார்த்திருந்தால் இவ்வளவு ஆழமான கருத்தாளமிக்க புத்தகங்கள் வெளிவந்திருக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அதனால் தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இளைஞர்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுடைய மொழியின் மீது அவர்களுக்கு ஒரு ஆளுமை வரும். அப்படி இந்த நூல்கள் எல்லாம் நம்முடைய பெருமையை பற்றி பேசுவது மட்டுமல்ல, நமக்கும் தமிழின் மீது இருக்கின்ற ஆளுமையை வீழ்த்துவதற்கான நூல்கள் இவை என்பதிலே நான் பெருமிதம் அடைகிறேன். When Buckingham Chandra Chatterjee penned the immortal words of Vande Mataram, he ignited a revolution in the hearts of millions. Vande Mataram was not merely sung in gatherings, it was widespread in prisons, cried out in protests, and embraced the freedom fighters as they marched towards the sacrifice. Those 2 words carried the fragrance of our soil, the strength of our rivers, and the spirit of our motherland herself. Even today, when we say Vande Mataram, our hearts fill with emotion, remembering the countless brave souls who drew the inspiration from it and offered everything for the freedom of Bharat. And in the last 3-4 days, I was traveling to Kashmir, to Tamil Nadu and Kerala. I am very proudly say, in Kashmir also, in the Kashmir University, the song Vande Mataram was sung and everybody was standing and everybody was singing together. I went to Kerala, in all the Christian schools, the song Vande Mataram has been played and it was followed by everyone with a pin drop silence. Why I am telling? Whatever may be our religion, whatever may be our caste, whatever may be our mother language, but we all are one, and we have to worship Mother Bharat. That is the only way that we can become stronger and stronger in the global arena. கல்வி கரையிலே கற்பவர்களால் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து என்று நாலடியார் மிக அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நீ அன்னப்பறவை போல இருக்காதே என்று குழந்தைகளை பார்த்து சொல்கிறோம். அன்னப்பறவை ஏதோ சுயநலத்தை போலவும் நாம் ஏதோ பரிகாரம் தேடுவதைப் போல குழந்தைகளுக்கு நீ அன்னப்பறவையை போல இருக்காதே என்று சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நீ அன்னப்பறவை போல இரு என்றுதான் நாலடியார் சொல்லுகிறோம். எதை வேண்டுமானாலும் கற்கலாம், ஆனால் அதிலே உள்ள நல்லவைகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஏதோ இன்றைக்கு விதைக்கப்பட்ட விதை அல்ல, நாலடியாரே சொல்லி இருக்கிறது. ஆக
யாரிடமிருந்தும் எந்த கருத்து வந்தாலும் அந்த கருத்தை நீ பகுத்துண்டு உன்னுடைய அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்துக்கொள் என்பது புதிய பகுத்தறிவல்ல, நாலடியார் சொன்ன பகுத்தறிவுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் நீரையும் பாலையும் கலந்து வைத்தார்களோ அவர்களை கோபித்துக் கொள்வதை விட அதை பிரித்துணர்ந்து எடுத்துக்கொள்கின்ற தகுதிப்படுத்த அன்னப்பறவையை நாம் கோபித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய சிந்தனையிலே இருக்கிற ஒரு நிலையற்ற தன்மையை தான் காட்டுகிறதே தவிர நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்லவனவற்றை நமதாக்கி கொள்ள வேண்டும், தீயனவற்றை நாம் விட்டொழிக்க வேண்டும். அதுதான் அன்னப்பறவையினுடைய உயர்ந்த குணம். தமிழ் உலகின் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாகும். இதை யார் முதலாக உலகத்திற்கு பறைசாற்றியவர்? தமிழகத்தை விட்டு வெளியே என்று சொன்னால் அதை பறைசாற்றியவர் நம்முடைய பெருமைக்குரிய பாரத தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்தான் ஓங்கி ஒலித்த குரலிலே சொன்னார், தமிழ் மொழியை விட பழமையான மொழி உலகத்தில் இல்லை என்று சொன்னார். இது எங்காவது நாம் பாராட்டி இருக்கிறோமா? நம் மொழியை பற்றி தாய்மொழியான குஜராத்திக்கு சொந்தக்காரர் நம்மிடத்திலே வந்து சொல்கிறார், அதை நாம் பாராட்டுகிறோமா என்றால் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, தூற்றுவதிலே நமக்கு நிகரானவர்கள் இல்லை என்கின்ற அளவிலே தான் நாம் நடந்து கொள்கிறோம். எல்லாவற்றையுமே நாம் ஒரு கூண்டுக்குள்ளாக அடைக்க விரும்புகிறோம். தமிழனுடைய உயர்ந்த பண்பாடு எது என்று கேட்டால் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலை உலகம் எப்பொழுது புரிந்து கொண்டது? எல்லோருமே சொல்வார்கள், காரல் மார்க்ஸ் வந்த பிறகு தான் உலகம் ஒன்று என்று சொன்னார். காரல் மார்க்ஸ் வந்த பிறகு தான் சொல்லப்பட்டதா? அதைத்தான் மோடி அவர்கள் ஐநா சபையிலே ஓங்கி ஒலித்தார்கள். கணியன் பூங்குன்றனாருடைய 2 வரிகளை ஓங்கி ஒலித்தார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் அதிலும் சொல்லும்போது சொன்னால் எங்கள் தமிழ் புலவன் சொல்லி இருக்கிறான் என்று மோடி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதனால் தான் உலகம் உணர்ந்து கொண்டது. காரல் மார்க்ஸுக்கு முன்னாலே ஒரு அறிஞன் சொல்லி இருக்கிறான், உலகம் ஒன்றே, எல்லோரும் சொந்தக்காரர்கள், எல்லோரும் உறவினர்கள் என்று சொன்னான். இதெல்லாம் நாம் நம்மை பற்றி பேசுவதை காட்டிலும் நம்மை பற்றி எல்லோரும் பேசினால்தான் நமக்கு பெருமை. நாமே நம்மை பாராட்டிக் கொள்வதும், நாமே நம்முடைய பெருமைகளை பேசிக்கொள்வதும், நாமே நம்மை உயர்ந்ததாக கருதி கொண்டு உலகத்திற்கு எடுத்துச் செல்லாமலும் இருப்பதும் தமிழனுடைய பெருமையை உலகம் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்காக நான் இதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்று வெளியிடப்படும் இந்நூல்கள் தமிழறிவு மரபின் சிந்தனையை ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. நமது கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை கலை, கட்டிடக்கலை, சிற்பம், இசை, வானியல் மற்றும் சமூக அமைப்பின் மையங்களாக விளங்கியவை. நம் முன்னோர்கள் தத்துவம், கணிதம், இலக்கியம், சமுதாய சீர்திருத்தம் ஆகிய எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மையமாக வைத்துத்தான் எல்லாவற்றையும் செய்தார்கள். அது என்ன என்று சொன்னால், ஆன்மீகத்தை மையமாக வைத்து அத்துணை அறிவியலையும் கொண்டு வந்து அதிலே சேர்த்தார்கள். அத்தகைய ஆன்மீகம் நம் மண்ணிலே மீண்டும் தலைத்தோங்க வேண்டும். இந்த நூல்கள் அந்த மகத்தான பாரம்பரியத்தை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற விதமாக வெளியிடப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, மிகுந்த பெருமையை தருகிறது. மற்றற்ற உவகை உள்ளத்திலே குடிகொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நம் நாட்டிலே பல மொழிகளை பேசுகிறோம். என்னிடத்திலே வருகின்ற பல விதமான பல்வேறு நாட்டினுடைய அதிபர்கள் என்னிடத்திலே கேட்பார்கள், பிரைம் மினிஸ்டர்கள் கேட்பார்கள், இளவரசர்கள் கேட்பார்கள், பெல்ஜியம் என்பது சின்னஞ்சிறிய நாடு, அதில் நாங்கள் 3 மொழி பேசுகிறோம், ஆனால் எப்பொழுதும் பெல்ஜியத்தை 3ஆக பிரிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு தான் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி இந்தியா ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள், இவ்வளவு மொழிகள் பேசுகிறார்கள், எப்படி உங்களாலே ஒன்றாக இருக்க முடிகிறது என்று கேட்பார்கள். நான் அவர்களிடத்தில் எல்லாம் சொல்வேன், we speak different languages but we follow one single dharma, that is why India is always one and it will be one forever என்று சொல்வேன். தர்மம் எல்லோருக்கும் பொதுவானது,
அது இந்தி பேசுகிறவராக இருந்தாலும், குஜராத்தி பேசுகிறவராக இருந்தாலும், பெங்காலி பேசுகிறவராக இருந்தாலும், அசாமி பேசுகிறவராக இருந்தாலும், காஷ்மீரி பேசுகிறவராக இருந்தாலும், மலையாளம் பேசுகிறவராக இருந்தாலும், தமிழ் பேசுகிறவராக இருந்தாலும், மராட்டியம் பேசுகிறவராக இருந்தாலும், நமக்கு இருக்கின்ற தர்மம் ஒன்றுதான். அதனால்தான் பாரதி அவனைப் போல ஒரு சிறந்த தேசபக்த கவியை நாம் இன்னும் காண முடியுமா என்று தெரியவில்லை. செப்புமொழி 18 உடையாள் எனின் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னான். அப்படி எல்லா மொழிகளுக்கும் அடிப்படையாக நம்முடைய தர்மம் இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் இத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். இது நம்முடைய தேசத்தை ஒருமுகமாக இணைக்கிறது. பிரதமர் எங்கே சென்றாலும் தமிழனுடைய பெருமையை சொல்வதில் தவறுவதே இல்லை. வள்ளுவனை சொல்வதாக இருந்தாலும், கணியன் பூங்குன்றனானை சொல்வதாக இருந்தாலும், நாடடியாரிலிருந்து எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும், அது தேவாரத்திலிருந்து குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தாலும், மலேசியா செல்கிறார். மலேசியாவில் எத்தனையோ பாரத பிரதமர்கள் சென்றிருக்கிறார்கள். மலேசியாவிற்கு சென்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் கூடியிருந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுகிற பொழுது 2 வரிகளில் தமிழினுடைய பெருமையை உலக உணரச் செய்கிறார். தமிழ் மொழிகளில் அற்புதமான மொழி மட்டுமல்ல, தமிழ் இந்தியா உலகிற்கு தந்த கொடை என்று சொல்கிறார். இதைவிட தமிழை உயர்த்தி சொல்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது சகோதரர்களே? அப்படி அவர் பெருமைப்படுத்துவதோடு மட்டும் நிற்காமல் தமிழை எல்லோரும் கற்க வேண்டும். அதற்குத்தான் காசி தமிழ் சங்கத்தை உருவாக்கினார்கள். காசி தமிழ் சங்கத்தை உருவாக்கி அந்த காசி தமிழ் சங்கம் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த ஆண்டு அந்த சங்கம் நிறைவுற நிகழ்ச்சியை ராமேஸ்வரத்தில் வைத்தார்கள். நான் சமீபத்தில் வேலு நாச்சியாருடைய அரண்மனைக்கு சென்றிருந்தேன். அந்த அரண்மனை சிவகங்கை அரண்மனைக்கு சென்றுவிட்டு ராமானுஜர் எங்கே எல்லோருக்குமான ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை ஒலித்தாரோ அந்த கோயிலுக்குள்ளாக சென்ற பொழுதுதான் தெரிஞ்சது, உலகத்திலேயே காசி மகாராஜாவிற்கு ஒரு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலே இருக்கின்ற அந்த கோயிலிலே தான் காசி மகாராஜாவுக்கு சிலை இருக்கிறது. அப்பொழுது காசியும் தமிழகமும் எப்படி இணைந்திருக்கின்றது கலாச்சார ரீதியாக என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுகள். படையெடுத்து வந்து கைப்பற்றவில்லை, தான் நினைத்ததை தமிழர்கள் மீது திணிக்கவில்லை. ஆனாலும் ஒரு ஒற்றுமை உணர்வை, ஒரு தர்மத்தின் அடித்தளத்தை எவ்வாறு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை பெருமையாக கோடிட்டு காட்டினார்கள். எனக்கு அந்த நிகழ்வு நான் அடுத்த முறை நடைபெறுகிற பொழுது, இதே காசி தமிழ்ச்சங்கம் நடைபெறுகிற பொழுது அந்த கோயிலை நிர்வகித்து கொண்டிருப்பவர் நம்முடைய வேலுநாச்சியாருடைய வாரிசுகளாக இன்றைக்கு இருக்கின்றவர்கள். அவர்களையும் அழைத்து நாம் பெருமை சேர்ப்போம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இப்படி இந்திய தேசம் பல மொழிகள் பேசுகின்ற தேசமாக இருந்தாலும் அது ஒரு தர்மத்தின் அடிப்படையிலே உருவான தேசம் என்பதால் தான், ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே உருவான தேசம் என்பதால் தான், ஒரு உயர்ந்த பண்பாட்டினுடைய அடிப்படையிலே உருவான தேசம் என்பதால் தான் இன்றைக்கும் என்றைக்கும் இது ஒரு நாடாக உயர்ந்து நிற்கிறது. அதேபோல மோடி அவர்கள் அதோடு விடவில்லை. காசியிலே ஒரு தமிழ் கற்பிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி அதை தன்னுடைய மான் கி பாத் நிகழ்ச்சியில் அந்த மாணவர்கள் தமிழில் பேசியதை ஒளிபரப்பு செய்தபோது நெஞ்சம் மகிழாத தமிழ் உள்ளங்களே இல்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிதனை நாம் உறுத்தாக்குகிறோம். மகாகவி பாரதி சொன்னான், தேமதுர தமிழ் ஓசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றான். இதை செய்வதற்கு
குஜராத்திலே இருந்து ஒரு பாரத பிரதமர் வர வேண்டியது இருக்கிறது சகோதரர்களே. அதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் குஜராத்தியை பற்றி எங்கேயும் பேசியதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் தமிழை பற்றி பேசாத நாளே இல்லை என்கின்ற நிலைதான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் பெருமை. இன்றைக்கு 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது 2022 நாடு முழுவதும் மறைக்கப்பட்ட கொண்டாடப்படாமல் இருந்த பல விடுதலை போராட்ட வீரர்களின் புகழை வெளிக்கொண்டு வந்தது மத்திய அரசு. அவர்களுடைய தியாகத்தையும் இந்தியா முழுவதும் அறிய செய்தது. தமிழ்நாட்டின் பல தலைவர்களின் பெருமையும் நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது. அது புலித்தேவரை பற்றியும், அழகு முத்துக்கோனை பற்றியும், வேலு நாச்சியாரை பற்றியும், வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும், மருது சகோதரர்களை பற்றியும், ஒண்டி வீரனை பற்றியும், தியாகி சுந்தரலிங்கனாரை பற்றியும், தீரன் சின்னமலையையும், குயிலியையும், திருப்பூர் குமரனையும், ஜெய்கின் செண்பகராமனையும் உலகம் அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கென ஒரு இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் பாரதி எப்படி எட்டயாபுரத்தில் இருந்து காசிக்கு சென்றான் என்பது தெரியவில்லை. ஆனால் காசிக்கு சென்றதோடு மட்டுமல்ல, அவன் he became the official poet of the Varanasi kingdom. He served as the official poet. அப்படி அவன் வாழ்ந்த அந்த வாரணாசியில் பாரதிக்கென்று ஒரு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட இங்கே நம்முடைய சகோதரர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில் நான் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுடைய அஞ்சல் தபால் தலையை வெளியிட்டோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஜாதிக்காக போராடிய தலைவர்களே அல்ல, அவர்கள் இந்திய தேசம் முழுமைக்குமாக போராடிய மாபெரும் தமிழர்கள். அந்த தமிழர்களை இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்வது நமக்கு அத்தியாவசிய கடமையாகிறது. தமிழரின் பெருமையை இந்தியா முழுவதும் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பரவதை காணும் பொழுது ஒரு தமிழனாக, ஒரு பாரதியனாக நம் உள்ளம் பெருமிதம் கொள்கிறது. The books brought out by the Division on Indian Culture are far more than the literary publications. They are the guiding lights for the coming generations. In a fast-moving world shaped by the technology and constant change, our youth need strong roots as much as they need the wings. These books released today will connect them to India's timeless heritage, profound philosophy and spiritual depth. They will instill pride in our civilization, nurture cultural confidence, and inspire young minds to draw strength from the past while shaping a progressive future. When our youth understand the greatness of their inheritance, they rise with greater purpose, responsibility, and determination to build a nation worthy of its glorious legacy. I deeply appreciate the efforts of our ministry and the ministers, Sriman Ashwiniji and Dr. L. Muruganji, for printing these valuable books. The values cannot be compared, but the value will persist forever. நம் நாட்டு பண்பாட்டின் தொடர்ச்சியின் சின்னங்களாக இவை விளங்கும். இத்தகைய அற்புதமான புத்தகங்களை வெளியிட்டு உங்களோடு என்னுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த நம்முடைய மந்திரிமார்கள் இருவருக்கும், அமைச்சர் பெருமக்கள் இருவருக்கும், அவருடைய மந்திரி சபைக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, வாழ்க தமிழ், வாழ்க பாரத தேசம் என்று கூறிய என்ற உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you.